பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது ஒன்லி சாய்ஸ், ஒன் சாய்ஸ் தான். அது என்ன சாய்ஸ்? திரு மு.க. ஸ்டாலின் என்ற ஒரே சாய்ஸ் தான் இருக்கு. எப்படி வந்தார் அரசியல்? ஒரு படியா அரசியல் முன்னேறி வந்தார். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்ற இமேஜ் இருக்கு. நானே கேட்கிறேன், எவ்வளவு வேணும் விமர்சனம் பண்றவங்களை கேட்கிறேன். கடந்த 10 வருஷத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் யாரையாவது கொச்சையா திட்டி எங்கேயாவது உதாரணம் காமிக்க முடியுமா? இல்லனா ஒரு கொடுஞ்சொல் சொல்லி பிரதம மந்திரியா விமர்சனம் பண்றாரு, ஒரு கொடுஞ்சொல் சொல்லி யாரையாவது அவர் திட்டிருக்காரா? ஏதாவது கூட்டணி கட்சியை ஒரு அன்பிளசன்டா ட்ரீட் பண்ணிருக்காரு? யாரையாவது மரியாதை இல்லாம நடத்திருக்காரு? உண்மையிலேயே நான் சொல்றேன், உண்மையிலேயே பெரிய மனுஷன் இருக்காரு. பெரிய மனுஷன். உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷன் அனுபவசாலி முதலமைச்சர் ஆகணுமா? இல்ல பிஜேபிக்கு முகமடி முதலமைச்சர் ஆகணுமா? இல்ல எந்த அனுபவமும் இல்லாம யாரோடையும் பழகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற இன்னைக்கு கூட வெளியே வராத ஒரு நடிகர் ஆகணுமா? இல்ல எந்த விதமான கொள்கை கோட்பாடும் இல்லாமல் சும்மா உணர்வுகளை மட்டும் தூண்டுகின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகணும். இதெல்லாம் நீங்க தூக்கி பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒரே முடிவு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி படைத்தவர் இந்த தேர்தலை பொறுத்தவரை அது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் மட்டும்தான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீங்க. நான் ரெண்டே கேள்வி, யார் இங்க எம்எல்ஏ ஆகணும், யார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்? உள்ளூர்கார். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.